கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. யோபு 42 அதிகாரம் 2 நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை யோபுவின் விசுவாச வார்த்தை. வேதத்தில் நாம் யோபுவை குறித்து அறிவோம். யோபு தன்னுடைய உடைமைகள், செல்வங்கள், பிள்ளைகள், உடல் ஆரோக்கியம் என்று எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் இறைவன் மீதுள்ள உறுதியான விசுவாசத்தை மட்டும் விடவில்லை. நீ செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறுகிறார். ஆம் அன்பானவர்களே, இறைவன் நம் வாழ்வில் குறித்து வைத்திருக்கும் திட்டத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. நாமும் இன்று பலவிதமான போராட்டங்களின் நிமித்தம் அனைத்தையும் இழந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எதை குறித்தும் கலங்காதீர்கள். யோபுவை போன்று விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். ஏசப்பா, நீர் அனைத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறிவேன் என்று விசுவாச அறிக்கையிடுங்கள். அவர் உங்கள் வாழ்வில் செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாது. அவற்றை நிச்சயம் நிறைவேற்றுவார். நம் வாழ்க்கை எந்த நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இறைவனை மட்டும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். யோபுவை போன்று யோபு எல்லாவற்றையும் இழந்த நிலையில், அடுத்த நொடி என்ன நிகழும் என்று எதுவுமே தெரியாத நிலையில், வாழ வழியே இல்லாத நிலையிலும் இறைவனை மட்டும் விடவில்லை. யோபுவின் வாழ்வில் இறைவன் நினைத்ததும் தடைபடவில்லை. இழந்த அனைத்தையும் இறைவன் இருமடங்காக யோபுவிற்கு திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்தார். அன்பு இறைவா, நாங்களும் யோபுவை போன்று எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாமல் உறுதியாய் உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.